Good morning, boys. Today we are going to learn the prose My Reminiscence written by Rabindranath Tagore. The title of the prose is My Reminiscence. Already in the last class we saw about the part 1 of this prose. The meaning of My Reminiscence is remembering the past things. Remembering his past things. வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடத்தின் தலைப்பு மை ரெமிசன்ஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். எழுதியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஏற்கனவே நம்ம போன கிளாஸில் இதோட ஃபஸ்ட்டு பகுதியை பார்த்துருந்தோம். மை ரெமிசன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை பழசை நம்ம திருப்பி பார்க்குறது. சரியா? ரிமெம்பரிங் ஏற்கனவே நடந்த செயலை நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பி பார்ப்போம். இங்கே நம்ம ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர் அவரோட பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் லா கூட வாழ்ந்த ஒரு ரிவர் சைட் வில்லாவில் வாழ்கிறாரு. அதை அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னா சாந்தநாகூர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதில் அந்த ரிவர் ஸ்ட்ரீம் அண்ட் க்ளவுட்ஸ் வூட்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். எப்படி இருக்குது, எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஆன் த போட் என்ன பண்ணுவாங்க, படகுல போவாங்க. அண்ட் அக்கம்னேட் வித் ஹிஸ் பிரதர் ஜோதிரேந்திரா அப்படின்னு பார்த்தோம். அவர் வயலின் வாசிப்பார். இவங்க இந்த சாங்ஸ், வாட் சாங் தட் இஸ் கால்ட் அஸ் புரவி அண்டு பெஹாக்கா. சரியா? இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேதாஸில் இருக்கக்கூடிய சாங்ஸ் என்ன பண்ணுவாங்க, போட்டில் போகிறப்போ பாடுவாங்க. வைஷ்ணவா சாங்ஸ், சிங்கிங் அவே ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ். போட்டில் அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்க, இவர் ஹார்மோனியம் வச்சுருப்பார். அண்ட் அவங்களோட பிரதர் ஜோதிரேந்திரா என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா அவங்க வயலின் வச்சுருக்காங்க. ரெண்டு பேரும் அக்கம்பனி பண்ணி என்ன பண்ணுவாங்க, அங்கே போட்டில் போவாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அண்ட் டுடே we are going to see the remaining part. Turn to page number 94. Page number 94. Then we would row back to the landing steps of the villa and seat ourselves on a quilt spread on the terrace facing the river. By then a silvery peace rested on both land and water. Hardly any boats were about. The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmered over the smooth flowing stream. Already we saw that they travel by the boat. போட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்காக பயணம் செய்வாங்க. அப்படி போகும்போது ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ் புரவி அண்ட் பஹாக்கா அதெல்லாம் பாடுறாங்க. அண்ட் தே யூஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹார்மோனியம் அண்ட் ஹிஸ் பிரதர் ஜோதிரேந்திரா யூஸ் த வயலின் அப்படின்னு பார்த்தோம். தென் வி வுட் ரோ பேக் டு த லேண்டிங் ஸ்டெப்ஸ். அவங்க டைம் ஆக அந்த இருட்டுற நேரம், மாலை நேரம் முடிகிற டைமில் என்ன பண்ணுவாங்க, தே ரோ பேக், மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ரோ பேக் அப்படிங்கிறது மறுபடியும் அந்த படகுல திரும்ப வர்றது டு த லேண்டிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் த வில்லா. எங்கே அப்படின்னா அவங்க ஒரு வில்லாவில் தங்கியிருக்காங்களா, அந்த வில்லாவில் இருக்கக்கூடிய லேண்டிங் ஸ்டெப்ஸ். அண்ட் சீட் ourselves on a quilt spread on the terrace facing the river. வீட்டுக்கு அந்த வில்லாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் உட்காடுறாங்க. எங்கே உட்காடுறாங்க அப்படின்னா சீட் ourselves on a quilt spread on the terrace facing the river. அந்த வீட்டோட ஒரு டெரஸ் முகப்பு எங்கே பார்த்துருக்கு அப்படின்னா ரிவரை ஃபேஸ் பண்ணி என்ன பண்ணுது, ஏற்கிறது. பை தென் அ சில்வரி பீஸ் ரெஸ்டட் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். ஹார்ட்லி எனி போட்ஸ் வேர் அபவுட் த fringe ஆஃப் ட்ரீஸ் ஆஃப் த பேங்க் வாஸ் ரெடியூஸ் டு எ டீப் சார். அதுக்கப்புறம் சில்வர் பீஸ் ரெஸ்டட், ஆனால் இருட்ட தொடங்குது. அண்டு த மூன் லைட் இட்ஸ் லைக் எ சில்வர் லைட் ரெஸ்டட் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். என்ன பண்ணுது, இரவு நேரம் திரும்புறதுனால எல்லா பக்கமும் என்ன பண்ணுது, அமைதி நிலவுகிறது. த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ் ஆஃப் தி பேங்க் வாஸ் ரெடியூஸ் டு எ டீப் ஷேடோ. அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மரங்களின் கிளைகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ டீப் ஷேடோ, ஏன்னா இருக்கிற டைம் ஆகிட்டு அப்படிங்கிற அந்த ஷேடோ உழுது. அந்த மூன் லைட் கிளிமர் ஓவர் தி ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம். நைட் டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு மூன் என்ன பண்ணுது, அதோட லைட்டை ஃப்ளோ பண்ணுகிறது. The villa we were living is was known as Moran's Garden. A flight of stone flag steps led up from the water to a long, broad veranda, which formed part of the house. The rooms were not regularly arranged, nor all on the same level,
and some had to be reached by short flights of stairs. The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. The villa we were living in was known as Moran's Garden. Already we saw about the villa. சாண்டநாகூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு வில்லாவில் இருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அண்ட் த நேம் ஆஃப் த வில்லா இஸ் மோரன்ஸ் கார்டன். அந்த வில்லாவோட நேம் என்ன அப்படின்னா மோரன்ஸ் கார்டன். எ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டோன் ஃப்ளாக் ஸ்டெப்ஸ் லெட் அப் ஃப்ரம் த வாட்டர் டு எ லாங் ப்ராட் வரண்டா. எ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டோன் ஃப்ளாக் ஸ்டெப்ஸ், கற்களால் ஆன படிக்கட்டு என்ன பண்ணுகிறது அந்த வாட்டர்லேருந்து எங்கே கொண்டு போகுது அப்படின்னா எ ப்ராட் வரண்டா, ஒரு பெரிய வரண்டாக்கு என்ன பண்ணுது அந்த ஹவுஸ்க்கு அந்த வில்லாவில் கூட்டு போகுது. த ரூம்ஸ் வர் நாட் ரெகுலர்லி அரேஞ்ச், ரூம்ஸ் எல்லாமே ஒரு ஒழுங்கில்லாமல் இருக்கிறது. நாட் ஆல் ஆன் த சேம் லெவல் அண்ட் சம் ஹேட் டு பி ரீச்ட் பை ஷார்ட் ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். எல்லாமே ஒரே அளவாக ஒரு ஒழுங்கில்லாமல் இருக்குது. அண்ட் சம் ஹேட் டு பி ரீச் பை த ஸ்டேர்ஸ், ஷார்ட் ஸ்டேர்ஸ். சில ரூம்ஸ்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, படி ஏறி போக வேண்டியதாக இருக்கிறது. த பிக் சிட்டிங் ரூம் ஓவர்லுக்கிங் the landing steps and stained glass windows with colored pictures. அவங்க இருக்கக்கூடிய ஒரு பிக் சிட்டிங் ரூம், ஒரு பெரிய ஹால் ஓவர்லுக்கிங் த லேண்டிங் ஸ்டெப்ஸ். இந்த லேண்டிங் ஸ்டெப்ஸ் ஹேட் ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ். அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு விண்டோஸ், ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ் வித் கலர் பிக்சர்ஸ். அந்த விண்டோ வந்து ஸ்டெயின் கிளாஸில் இருக்குது. அந்த கிளாஸ் எல்லாமே பெரிய பெரிய பிக்சர்ஸ் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. One of the pictures was of a swing hanging from a branch half hidden in dense foliage, and in the checkered light and shade of this bower, two persons were swinging, and there was another of a broad flight of steps leading into some castle-like palace, up and down which men and women in festive garb were going and coming. When the light fell on the windows, these pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holiday music. Some far away, long forgotten reverie seemed to be expressing itself in silent words of light. The loud thrills of the swinging couple making alive with their eternal story the woodlands of the river bank. And there are many pictures. One of the picture was swing hanging, ஊஞ்சல் அடுக்கிற மாதிரி ஒரு ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்தில் இருக்க விண்டோஸ், டைன்டு ஸ்டீல் கிளாஸ் விண்டோஸ் எல்லாமே பிக்சரால் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு பிக்சர் வந்து ஸ்விங் ஹேங்கிங் என்ன பண்ணுறது, ஊஞ்சல் அடுக்கின்ற மாதிரி ஒரு இது. ஃப்ரம் எ பிரான்ச் ஆஃப் ஹிடன் இன் டென்ஸ் ஃபோலிஜ், மரங்களால் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊஞ்சல் ஆடுற மாதிரி. அண்ட் இந்த செக்கர்ட் லைட் அண்ட் ஷேட் ஆஃப் திஸ் போவர், செக்கர் லைட் விண்டோஸில் பார்த்திங்க அப்படின்னா செக்கர்டு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது. அண்ட் த சைட் ஆஃப் திஸ் பவர் டூ பர்சன்ஸ் வர் ஸ்விங்கிங், இரண்டு நபர்கள் என்ன பண்ணுறாங்க, ஸ்விங்கிங், தேவர் ஸ்விங்கிங். அண்ட் தெர் வாஸ் அனதர் எ ப்ராட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் லீடிங் இன் டு சம் கேஸ்டில் லைக் பேலஸ். அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ப்ராட் ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ், அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இதில் எங்கே லீடிங் பண்ணுதுன்னா கேஸ்டில் லைக் பேலஸ், ஒரு அரண்மனைக்குள்ளே கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி படம் இருக்குது. அப் அண்ட் டவுன் விச் மென் அண்ட் விமன் இன் ஃபெஸ்டிவ் கார்ப் வர் கோயிங் அண்ட் கம்மிங். அந்த உள்ள ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் படிகள் இருக்குல்ல, அந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரண்மனைக்கு போகிற மாதிரி இருக்குது. அந்த படிகளில் என்ன பண்ணுறாங்க, ஆண்களும் பெண்களும் ஃபெஸ்டிவ் கார்ப் they are going to the festival, ஒரு விழாவுக்கு செல்வது மாதிரி அவங்களுடைய உடைகள்லாம் இருக்கிறது. கார்ப் மீன்ஸ் கிளாத்ஸ், உடைகள். சரியா, கார்ப் மீன்ஸ் கிளாத்ஸ், உடைகள். ஃபெஸ்டிவ் அப்படிங்கிறது வந்து விழா, ஏதோ ஒரு விழாவுக்கு போகிறப்போ நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவோமா, லைக் தட். ஹியர் ஆல்சோ இன் தட் பிக்சர் த மென் அண்ட் விமன் ஆர் வேர் த ஃபெஸ்டிவ் கார்ப், ஃபெஸ்டிவல் கிளாத்ஸ். They were going and coming. When the light fell on the windows, these pictures shone wonderfully, seeing to fill the riverside atmosphere with holiday music. எப்போ அந்த ஒளி வந்து இந்த பிக்சர் மேலே விழுதோ அப்போ இதை பார்ப்பது வெரி பியூட்டிஃபுல்லி, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது. Some far away long forgotten reverie seemed to be expressing itself in silent words of light. For away long forgotten reverie seemed to expressing itself as silent words of light.
இந்த பார்த்து கொண்டே இருந்தால் நம்மள என்ன பண்ணுது, எங்கேயோ அழைத்து கொண்டு செல்வது போல் என்ன பண்ணுகிறது, ஏற்கிறது. அந்த படம் மட்டுமே நம்மகிட்ட என்ன பண்ணுகிறது, பேசுவது மாதிரியான தோற்றங்கள் நமக்கு ஏற்கிறது. The love thrills of the swinging couple making alive with their eternal story the woodlands of the river bank. அதில் ஏற்கனவே பார்த்தோம், 2 persons were swinging. The love, அவங்களுடைய அன்பு வந்து எத்தனை இட்டர்னல் ஸ்டோரி, முடிவில்லாத கதை. இட்டர்னல் அப்படிங்கிறது முடிவில்லாத கதை. The woodlands of the river bank. இந்த படம் இருக்க வரைக்கும் அவங்களுடைய அன்பு வந்து இந்த படத்தின் மூலமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். The topmost room of the house was in a round tower with windows opening to every side. This I used as my room for writing poetry. Nothing could be seen from then save the tops of the surrounding trees and the open sky. I was then busy with the evening songs, and of this room I wrote. The topmost room, இருக்கையிலே உயரமான ரூம் ஆஃப் த ஹவுஸ் வாஸ் இன் அ ரவுண்ட் டவர். அது எங்கே இருக்கிறதுனா மேலே கூடிய ஒரு ரவுண்ட் டவரில் இருக்குது. வித் விண்டோஸ் ஓப்பனிங் டு எவ்ரி சைட். அந்த ரவுண்ட் டவர், அந்த ஷேப் ரூம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால விண்டோஸ் வந்து எல்லா சைடுமே பார்க்குற மாதிரி ஒவ்வொரு சைடுக்கும் விண்டோ இருக்குது. திஸ் ஐ யூஸ்ட் ஆஸ் மை ரூம் ஃபார் ரைட்டிங் போய்ட்ரி. இந்த ரூம் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய கவிதைகளை, என்னுடைய பாடல்களை எழுதுவதற்காக நான் இந்த ரூமை பயன்படுத்துவேன். Nothing could see from then save the tops of the surrounding trees and the open sky. இங்கேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, சுற்றி மரங்களாக தெரிகிறது. அந்த ஓப்பன் ஸ்கை, திறந்த வெளிவானமாக தெரிகிறது. I was then busy with the evening songs, and of this room I wrote. ஈவினிங் சாங்ஸ் வந்து நான் ரொம்ப பிஸியாக மாறிவிடுவேன். There where in the breast of limitless space clouds are laid to sleep, I have built my house for thee, O boys. அங்கேருந்து நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய கவிதைகள் எல்லாம் நான் எழுதுவேன். Where in the breast of the limitless space clouds are laid to sleep. இங்கே வந்து என்ன பண்ணுகிறது, இந்த மேகங்கள்லாம் உறங்குவது. அந்த ரவுண்ட் டவர்லேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கவிதைகளை எல்லாமே எழுதுகிறார். அங்கேருந்து பார்ப்பதற்கு சுற்றி மரங்களும் மேலே எப்படி இருக்குது, ஓப்பன் ஸ்கை. இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய கவிதைகள் தன்னால் அவருக்கு என்ன பண்ணுகிறது, எழுத வருகிறது. ஐ ஹாவ் பில்ட் மை ஹவுஸ் ஃபார் தி. இதுக்காக தான் என்னுடைய வீடுகளை நான் கட்டியிருக்கேன், ஓ போயசி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் நம்ம ஆத்தர் முடிக்கிறார். அபவுட் தி ஆத்தர், ரவீந்திரநாத் தாகூர் 1861 to 1941, Nobel Prize winning Bengali poet, author, philosopher, artist and educator, wrote Gitanjali. My Reminiscence was written and published in his 50th year, shortly before he started on a trip to Europe and America for his failing health in 1912. It was in the course of this trip that he wrote for the first time in the English language for publication. Rabindranath Tagore, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். Tagore, the famous poet, Nobel Prize winning Bengali poet. He was a Bengali poet and also won the Nobel Prize. Author, philosopher, and he has multiple phases. Author, philosopher, artist, and educator. He wrote Gitanjali. The famous book was Gitanjali, written by Rabindranath Tagore. My Reminiscence was written and published in his 50th year. இந்த புக் எழுதும்போது அவருடைய வயசு பார்த்திங்க அப்படின்னா 50. Shortly before he started on a trip to Europe and America for his failing health in 1912. இது எழுத ஆரம்பிக்க முன்னாடி அவர் இங்கே ஒரு ட்ரிப் யூரோப் அண்ட் அமெரிக்காவுக்கு போகிறார். பிகாஸ் இஸ் ஹெல்த் வாஸ் சம் ப்ராப்ளம். அவருடைய உடல்நிலைகளில் சிறு பிரச்சனைகள் இருந்ததுனால அவர் ஒரு ட்ரிப்பாக போகிறார். அப்போது இதை எழுதுகிறார். It was in the course of this trip that he wrote for the first time in the English language for publication. My Reminiscence அப்படிங்கிறது தான் அவர் ஃபஸ்ட் டைமாக இங்கிலீஷில் எழுதி பப்ளிஷ் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக he wrote in Bengali because he was a Bengali poet. Okay students, I think this lesson completed. And the last day you write the homework as glossary. And today's homework you have to write the filling the blanks. Answer the following in 1 or 2 sentences and answer the following in a paragraph. You have to write these 3: filling the blanks and answer the following questions in 1 or 2 sentences and answer the following in a paragraph. These 3 for your homework. இந்த மூணையும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எழுதலாமா? filling the blanks, answer the following in 1 or 2 sentences, answer the following in a paragraph. இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக
உங்களுடைய கிளாஸ் ஒர்க் அல்லது ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி உங்களுடைய இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குமா? இது வரைக்கும் நம்ம நடத்தின பகுதியில் இருந்து நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ be prepared for the exam month end அநேகமா 30, 31 and 1 I think. சரியா? அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 யூனிட், ஏன்னா ரெடியூஸ் சிலபஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரெடியூஸ் சிலபஸில் ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்படும். மார்க் பார்த்திங்கன்னா 50 மார்க்கு இங்கிலீஷ் கொஸ்டின் வரும். சரியா? ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் ரெடியூஸ் சிலபஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்றேன். உங்களோட கிளாஸ் குரூப்பில் அந்த சிலபஸ் வரும். சரியா? அதை பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 யூனிட் எக்ஸாம் கொண்டு இந்த மந்த் எண்டில். சரியா? ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.